எஃப்டி சினிமா நேயர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, சக்தி திருமகன் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தோட என்னோட ஒரு ஓவர்வியூ தான் இந்த வீடியோல கொடுக்க போறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சக்தி திருமகன் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, அருண் பிரசாத் புருஷோத்தமன் டைரக்ஷன்ல, விஜய் ஆண்டனி அவர்களோட ஓன் ப்ரொடக்ஷன்ல விஜய் ஆண்டனியே ஹீரோவா பண்ற இந்த படம் தான் சக்தி திருமகன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்துட்டு விஜய் ஆண்டனிக்கு ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஆணித்தனமான நம்பிக்கை. ஸோ இந்த கதையோட ஒரு ஸ்டோரி இல்லை ஒரு ஒன்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏதோ ஒரு ஊர்ல அனாதையா பிறக்கிற ஒரு பையன், அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றான். எந்த ஒரு வேலையும் இல்லாம ஏதோ ஒரு கால சூழ்நிலைக்காக சென்னை வரான். சென்னை வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் மீடியேட்டராக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மீடியேட்டராக ஜாயின் பண்ணி அவனோட லைஃப்பை எப்படி கேரி ஓவர் பண்ணுறான். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல, அதாவது நம்ம ஹீரோவுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது பாஸ்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஸோ அதனால அவரை எப்படி பழி வாங்குறான், அது நாட்டுக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூப்பரான ரிவெஞ்ச் ஸ்டோரியை தான் வந்துட்டு இந்த சக்தி திருமகன் படத்தில் கொடுத்துருக்காங்க. இது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாகவே யாருக்குமே, என் கூட படம் பார்த்த நிறைய பேருக்கு வந்து கன்வேவே ஆகலை. இது ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படிங்கிறது யாராலையுமே சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக நேர்த்தியாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல வந்துட்டு ஒரு சிலருக்கு புரிஞ்சிக்க முடியும், ஓகே இந்த பையன் தான் இங்கே இருக்கான், விஜய் ஆண்டனியா இருக்காரு அப்படிங்கிறது. இந்த படத்தை பொறுத்த மட்டும் கிட்டு, அபியங்கர் இவங்க ரெண்டு பேருக்கான லைஃப் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. இந்த கும்ஃபு எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த கும்ஃபு மூவிஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சைனீஸில் வந்துட்டு ஒரு சிம்பிள் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சிம்பிள் இருக்கும். அது என்ன நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா, நல்லது இருக்க இடத்துல கண்டிப்பாக கெட்டதும் இருக்கும், ரெண்டுமே சமம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு படம் பார்க்கும் போது தோணுச்சு. கிட்டும் இல்லாமல் அபியங்கர் அப்படிங்கிற ஒரு நபர் இல்லை, அபியங்கர் இல்லாமல் கிட்டுவோட லைஃப் வந்து இந்த அளவுக்கு மாறி இருக்காது அப்படிங்கிறத, ஒரு நல்லது இருந்தால் கெட்டதும் இருக்கும், கெட்டது இருந்தால் நல்லதும் இருக்குங்கிறத ரொம்ப ஈக்குவலாக சூப்பரான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் காட்டியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த மட்டும் சினிமாட்டோகிராஃபி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெக்னிக்கல் டீம் வந்து அடுத்த ஷாட் எப்படி இதெல்லாம் இவர் பண்ணுறாரு அப்படிங்கிறத ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்க்கணும்னா நம்ம ஹரி சாரோட படம் பார்க்கும்போது எல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் செகண்ட் ஆஃப் பொறுத்த மட்டும் ஃபுல் பிளட்ஜாக விஜய் ஆண்டனி அண்ட் நம்ம ஆண்டகனிஸ்ட் ரோலாக பண்ண அந்த ஒரு நபர். ஸோ கிட்டு அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அபியங்கர். இவங்க ரெண்டு பேர் லைஃப்பும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சிருக்கு, ரெண்டு பேரும் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, அண்ட் விஜய் ஆண்டனி என்ன மாதிரியான உருவம் எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இருந்தது. ஒரு நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரியை இப்படியும் காட்ட முடியுமா, இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸும் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ண முடியுமா, அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரியை நாட்டுக்கு எப்படி இருந்து ஒரு நல்ல விஷயம் கொடுக்க முடியுங்கிறதுல அருண் பிரபு வந்து ரொம்ப சூப்பராக கையாண்டிருக்காரு. அண்ட் கேமரா டீம் பொறுத்த மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டாகவே போயிட்டு இருக்கும், எங்கேருந்து எது இங்கேருந்து இது, அந்த மாஸ்டர் மைண்டாகவே விஜய் ஆண்டனி இருப்பார். அந்த ஒரு சீக்வல்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதை தாண்டி சாங்ஸ், விஜய் ஆண்டனி இந்த ஓஜி விஜய் ஆண்டனியை ரொம்ப நாள் கழித்து எனக்கு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட் சாங் அவருக்கு இருக்கும். ஸோ அந்த சாங் வந்துட்டு நிஜமாவே விஜய் ஆண்டனி திரும்ப வந்துட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான சீக்வல்ஸ். இதுக்கிடையில் அவரோட லைஃப், அவருக்கு இருந்த ஒரு சின்ன சின்ன லவ், அண்ட் அவர் நாட்டுக்கு இல்லை தன்னை சார்ந்த ஒரு சில நபருக்கு என்ன மாதிரியான உதவி செஞ்சார், அரசாங்கத்தால் கைவிடப்பட்ட நிறைய பேருக்கு எப்படியெல்லாம் உதவி இருக்காரு, அது இந்த நாட்டுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குங்கிறது தான் ஹோல் ஸ்டோரியே. ஸோ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த படம் ரொம்ப ஃபேவரட்டான படம். அண்ட் விஜய் ஆண்டனி சாரோட ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோன், நான் இதை ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். படம் பார்த்துட்டு நீங்களும் அதே விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் சக்தி திருமகன் தியேட்டரில் மறக்காமல் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜய் கிருஷ்.